இருந்தோம் ரைட்டா. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் 40 மார்க் ஈஸியா இருக்கிறத முதல்ல என்னன்னு தெரிஞ்சுப்போம். அப்ப இதுக்கு மேல இருக்கிற ஒரு பயம் போயிடும். அப்ப ரிசல்ட்டே வந்தா கூட நம்ம என்ன பண்ணுவோம், அதெல்லாம் 40 மார்க் அசால்ட்டா எடுத்துடலாம் அப்படின்ட்டு நம்ம பேப்பர் 2 கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் ரைட்டா. பேப்பர் 2 தான் என்னன்னு தீர்மானிக்க போகுது, நான் இன்டர்வியூ போஸ்ட்ல இருக்க போறேன்னா இன்டர்வியூ போஸ்ட்ல இருக்க போறேன்னா அப்படிங்கறத தீர்மானிக்க போகுது ரைட்டா. அப்ப இந்த 40 மார்க் இதுல ஈஸியா எடுக்க முடியும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அதுல ஈஸியாவே கேட்கக்கூடிய ஒரு 40 மார்க் கேள்விகள் இருக்கு. அந்த 40 மார்க்கோட கேள்விகளை இன்னைக்கு என்னன்னு நம்ம பார்த்துடலாம் ரைட்டா. நம்ம மொத்தம் 3 விதமாக இந்த பாடத்திட்டத்தை உங்களுக்கு கொடுக்கலான் இருக்கோம் ரைட்டா. 3 விதமா அப்படின்னா 3 பகுதிகளா ரைட்டா. ரொம்ப ஈஸி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல உங்களுக்கு கொடுத்துடலாம் ரைட்டா. அதுவே 40 மார்க்ஸ் ரொம்ப ஈஸிங்கிறது ரைட்டா. அடுத்த ஸ்டேஜ்ல என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா 35 மார்க்ஸ் டு 20 மார்க்ஸ் ரைட்டா. இந்த ஒரு டாபிக் நீங்க இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரிலிமினரியில படிச்ச அந்த செக்மெண்ட வச்சுக்கிட்டே இந்த பகுதியை எழுதலாம். அடுத்த ஒரு 35 மார்க் இது மீடியம்னு கூட வச்சுக்கலாம், மீடியம் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னா மாடரேட். இதுல கஷ்டங்கிறது எதுவுமே கிடையாது. மீடியம் டு மாடரேட்ல இருக்கக்கூடியதை நான் 2 தான் பிரிச்சிருக்கேன். ரிமைனிங் மார்க்ஸுக்கு இங்க கொடுத்துருவேன் ரைட். அப்போ உங்களால என்ன பண்ண முடியும், இந்த 4த்தையும் சேர்த்து கூட உங்களால 40 மார்க்குக்கு மேலேயே எடுக்க முடியும். இருந்தாலும் நம்ம 40 மார்க் தான் எலிஜிபிலிட்டி அப்படிங்கறதுனால 40 மார்க்கை மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம் ரைட். அந்த முதல் பகுதியில என்ன இருக்கு, எளிமையா கேட்கக்கூடிய அந்த 4 கேள்விகள் என்னென்ன அப்படின்னு நம்ம இங்க பார்க்கணும். பொருள் உணர்திறன், இது நம்ம 6வது டு 12வது வரைக்கும் ஸ்கூல் படிச்ச எல்லாருமே இந்த பொருள் உணர்திறனை எழுதியிருப்பீங்க ரைட்டா. சுருக்கி வரைதல், இது நம்மளுக்கு எல்லாருக்குமே என்ன இருக்கு, இந்த சுருக்கி வரைதலை பத்தி ஒரு புரிதல் இருக்கும். 3வது சுருக்கமா இருக்கிறத எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதணும் ரைட்டுங்களா. ஒரு 5 பாயிண்டோ 6 பாயிண்டோ தருவாங்க. அந்த 6 பாயிண்ட்ல இருந்து நம்ம என்ன பண்ணணும், டீடைல்டு பண்ணி எழுதணும் ரைட். அடுத்தது என்னது, ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தல் ரைட்டுங்களா. தமிழ்ல இருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்தல் தான் வந்து சிரமமே தவிர ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு ஈஸியாவே என்னது மொழிபெயர்த்தரலாம். நம்ம 10க்கு 10 எதிர்பார்க்கல ரைட்டா. இந்த டாபிக்ல நம்ம 10க்கு 10 எதிர்பார்க்கல. நம்ம 10க்கு ஒரு 5 நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு பார்ப்போம். ஜஸ்ட் இங்கிலீஷ்ல இருக்கிறத படிச்சாலே கொஞ்சம் பொருள் உங்களுக்கு புரியும் ரைட்டா. அப்படி பொருள் புரியறத நம்ம என்ன பண்ண போறோம், தமிழ்ல மாற்றத்துக்கான ட்ரை பண்ண போறோம். இந்த ஒவ்வொரு தலைப்புக்கும் டிஎன்பிஎஸ்சி 10 மதிப்பெண்கள் தராங்க ரைட்டா. இந்த எவ்வளவு ஈஸி, இது எவ்வளவு எளிமையானது அப்படிங்கறத உங்களுக்கு நான் வர உங்களுக்கு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்ப இந்த பேப்பர் எலிஜிபிலிட்டியை பத்தின டவுட் இன்னையோட உங்களுக்கு குறைஞ்சிடும் ரைட்டா. அடுத்தது பேப்பர் 2. இந்த பேப்பர் 2ல என்ன இருக்கு அப்படின்னா இந்த சயின்டிபிக் அப்ரோச் தான் நம்மளுக்கு பேப்பர் 2. நம்மள்ட்ட ஸ்டூடெண்ட்ஸா இருக்கணும் சரி, யூடியூப்ல பாத்துறவங்க சரி, நம்ம அதை எவ்வளவு சயின்டிபிக்கா அப்ரோச் பண்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ரைட்டா. அதே மாதிரி தான் நம்ம எலிஜிபிலிட்டி பேப்பரையும் அப்ரோச் பண்ண போறோம். பார்ட் 2 பார்ட் 3 வந்து will be released soon. இந்த 35 மார்க்குக்கும் ரிமைனிங் மார்க்ஸுக்கும் நாங்க என்ன பண்ணணும், இப்ப கொடுத்திருக்க மாதிரியே உங்களுக்கு சில கண்டென்ட்டை கொடுக்கணும் ரைட். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இதுல பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா 65,000 நபர்கள் மெயின்ஸ் தேர்வுக்கு போறாங்க ரைட்டா. இதுல மினிமம் 10% எங்க ஃபில்டர் பண்ணுவாங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி பேப்பர்ல ஃபில்டர் பண்ணுவாங்க. இந்த 10% கான்செப்ட் என்ன சார் அப்படின்னா இது யூபிஎஸ்சில இருந்து ஃபாலோ பண்ணப்பட்ட ஒரு மெத்தட். யூபிஎஸ்சில என்ன மெத்தட் வச்சிருக்காங்க அப்படின்னா இங்கிலீஷுக்கும் கம்பல்சரியா ஒரு லாங்குவேஜ் பேப்பர் மாதிரி ஒன்னு எழுதணும், தமிழுக்கும் கம்பல்சரியா லாங்குவேஜ் பேப்பர் மாதிரி எழுதணும். இதை சூஸ் பண்ணவங்களுக்கு ரைட். இது ரெண்டுத்துலயுமே சேர்த்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 10% ஆஃப் த பீப்புளை ஃபில்டர் அவுட் பண்ணுவாங்க எங்க மெயின்ஸ்ல. நமக்கும் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த எலிஜிபிலிட்டி பேப்பரை நீங்க பாஸ் பண்ணல அப்படின்னா அதான் 40 மார்க் எடுக்கலைன்னா பாஸ் இல்ல, 40 மார்க் எடுக்கலைன்னா என்ன பண்ண மாட்டாங்களாம், நம்மளோட பேப்பர் 2 கரெக்ட் பண்ண மாட்டாங்களாம். அப்ப நமக்கு என்ன தெரியணும், இதை ஈஸியா எடுக்கிறதுக்கான வழி என்ன அப்படின்னு தெரிஞ்சா நம்மளுக்கு கான்பிடென்ட் ஆயிடலாம். அப்ப இதை பத்தி பயப்படாம நம்ம பேப்பர் 2 பத்தியே என்னது பயந்துட்டு இருக்கலாம். இதுதான் நம்மளோட டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். உங்களோட ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நாங்க என்ன பண்ணுவோம், வெற்றிக்கு பக்கத்துல எடுத்துட்டு போறதுதான் எங்களோட நோக்கமே. The steps to clear mains group 2 and group 2. ரைட். இதுதான் ரிவைஸ்டு ஸ்கீம் ஆஃப் சிலபஸ். சில பேர் இங்கிலீஷ்ல படிச்சா புரியறவங்க இருப்பீங்க, அதனால முதல்ல எங்கன்னு கொடுத்துருக்கோம், இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கோம்.
இதோட தரம்ங்கிறது எப்படி இருக்கும்? SSLC ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கும். அதனால நீங்க ரொம்ப பயப்பட வேணாம். 10வது படித்தவர் புரிந்து கொள்ளும் வகையில தான் என்ன இருக்கும், இதோட தேர்வோட அமைப்பு இருக்கும். அதை நான் இப்ப ஃபர்ஸ்ட் 4 கேள்விகளை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது எவ்வளவு ஈஸியா ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணிருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸை எவ்வளவு ஈஸியா பாஸ் பண்ண வைக்கிறதுக்காக இதுல முயற்சி செய்யறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட்டா? இது தமிழ்ல கொடுத்துருக்கோம். 40 மார்க் எடுத்தா தான் என்னது நீங்க இங்க போக முடியும் அப்படிங்கிற மாதிரி டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த 300 மதிப்பெண்ல எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதோட அடிப்படையில உங்களுக்கு ரேங்குகள் வழங்கப்படும். ரைட்டா? இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், பிரிலிம்ஸை பத்தி முடிவுகள் வர வரைக்கும் என்ன செய்ய வேணும் அப்படிங்கறதுல. பிரிலிம்ஸ் தள்ளி தள்ளி போய் இப்ப என்ன ஆயிடுச்சு ரிசல்ட், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் 100% சிலபஸே கம்ப்ளீட் பண்ண போறாங்க. ரைட்டா? இது வரைக்கும் 5 வீக்ஸ் முடிஞ்சிருச்சு. 5 வீக்ஸ் முடிஞ்சாலே 75% ஆஃப் த சிலபஸ் இஸ் ஓவர். ரைட்டா? யூனிட் 4 யூனிட் 5 அதெல்லாம் அவங்க கம்ப்ளீட் பண்ண போறாங்க. ரைட்டா? பேட்சஸ் போயிட்டு இருக்கு. நீங்க தாராளமா என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். கேள்வி எங்க இருந்து கேட்கப்படுகிறது அப்படிங்கறதெல்லாம் என்ன பண்ணிருக்கோம், நம்ம பேட்ச்ல ஜாயின் பண்ணவங்களுக்கும் ஜென்ரலாவே ஒரு 2-3 சப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம யூடியூப் லிங்க் கொடுத்துருக்கோம். ரைட்டுங்களா? அந்த வீடியோவெல்லாம் பாருங்க. கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும், பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோட நம்ம இதை அடுத்த அடியே எடுத்து வைக்கிறோம். ரைட்டா? இங்க என்ன சொல்லியிருக்கோம், 40 மார்க் ஈஸியா எடுக்கிறது எப்படி, அதை தான் இப்ப நம்ம முதல்ல பார்க்க போறோம். ரைட்? அப்ப நம்ம அந்த கேட்டகரைஸ்க்குள்ள போறோம். இதுதான் தேர்வு திட்டம். மொத்தம் இந்த தலைப்புகள்ல மட்டும்தான் நம்மளுக்கு என்ன வரும், கேள்விகள் வரும். 7 கேள்விகள் வரப்போகுது. 7 கேள்விகள்ல இருந்து நம்ம பதில் எழுதுறோம். ரைட்டுங்களா? இதுதான் தலைப்பு, இதுதான் பாடத்திட்டம். இந்த பாடத்திட்டத்தெல்லாம் என்னது நீங்க ஒண்ணுமே ஒரி பண்ணிக்க வேணாம். அந்த பாடத்திட்டத்தெல்லாம் நாங்க 2வது பார்ட்லயே 3வது பார்ட்லயே உங்களுக்கு கொடுத்துருவோம். அப்ப இதுல என்ன சார் முதல்ல செய்ய போறோம் அப்படின்னா, இதுக்கு பாடத்திட்டமே வேணாம். பாடத்திட்டமே இல்லாம ரைட்டா புரிதலை மட்டுமே வைத்துக்கொண்டு எழுதக்கூடிய அந்த 40 மார்க்க தான் என்ன கொடுக்குறோம், உங்களுக்கு முதல்ல இங்க கொடுத்துருக்கோம். இதுதான் ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விகள். 2022 கேட்கப்பட்ட மாதிரி கேள்விகள். இதுல எங்கெங்கெல்லாம் ரெட் கலர் இருக்கோ அந்த ரெட் கலர் டாபிக்கை மட்டும்தான் நம்ம இங்க டீடைல்டா பார்க்க போறோம். அது உங்களுக்கு கிளியரா புரியணுங்கிறதுக்காக தமிழ் ரெட் அப்படின்ட்டு உங்களுக்கு மாத்தி மாத்தி கொடுத்துருக்கோம். ரைட்டா? இந்த ரெட் கலர் கொஸ்டின்ஸை மட்டும் நீங்க கொஞ்சம் உத்து பாருங்க. பிளாக்ல இருக்கிறத ஜஸ்ட் அப்படியே கோ த்ரூ பண்ணுங்க. ஓகே, இதெல்லாம் வருது போல, இதெல்லாம் வருது போல அப்படின்ட்டு நீங்க முடிவு பண்ணிக்கலாம். 40 + 20 இந்த 20 கூட ஏன் எதுக்கு எடுத்துக்கல, இந்த சொந்த வாக்கியத்தில் அமைத்து எழுதுக. இதுக்கு ஒரு 20 மார்க் இருக்கு. ரைட்டா? தமிழ் மொழி அறிவுக்கு ஏன் இந்த 20 மார்க் கூட நான் எடுத்துக்கல அப்படின்னா, இது இங்கிலீஷ் வழியில படிச்சவங்களுக்கு இது கொஞ்சம் சிரமமா இருக்கும். நாகரிகம்னு டக்குன்னு ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ண அப்படின்னா அது ரொம்ப சிரமமா இருக்கும். ஆனா தமிழ் வழியில படித்தவங்களுக்கு இந்த 20 மார்க்குமே என்னதான் ரொம்ப எளிமையானதுதான். இதை கூட நான் மீடியத்துல தான் வச்சிருக்கேன். சரி, ரொம்ப நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கறதுனால ஈஸியில கூட அதெல்லாம் சேர்க்கல. வாக்கியத்துல எழுது, ஒரு வார்த்தையை கொடுத்து அதை வாக்கியமா மாத்துங்கிறத கூட நான் எதுல சேர்க்கல, இந்த ஈஸியில சேர்க்கல. ஏன்னா சில பேருக்கு அது கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால. ரைட்? அப்ப 20 மார்க் வருதா சார்? அடுத்தது மீடியத்திலேயே 20 மார்க் வருது. ரைட்டா? நம்ம A to Z கைடு ஒன்னு ரிலீஸ் பண்ணிருக்கோம் பேப்பர் 2க்கு. அதை படிக்காதவங்க கண்டிப்பா என்ன பண்ணுங்க, படிங்க. மெயின்ஸை பத்தி உங்களுக்கு டாப் டு பாட்டம் உங்களுக்கு புரியும். ரைட்டா? இப்ப எப்படி உங்களுக்கு தெளிவா ஒவ்வொரு ஸ்டெப்பா நான் எடுத்துட்டு போறேனோ அதே மாதிரி மெயின்ஸ்னா என்ன, எழுத்து தேர்வுனா என்ன, டிஎன்பிஎஸ்சி நம்மளிடம் எதிர்பார்ப்பது என்ன, நீங்க டிஎன்பிஎஸ்சி கிட்ட திருப்பி தர வேண்டியது என்ன, பாடத்திட்டம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு, யூனிட் 2ன்னு சொல்றாங்களே, அழகு 2ன்னு சொல்றாங்களே, அதுல என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் நம்ம படிப்போம். அப்ப முதல் வாட்டி நீங்க ஆன்சர் எழுத போறீங்கன்னா 6 ஸ்டெப்ஸ்ல அந்த ஆன்சரை எப்படி எழுத முடியும், உங்க கை காணாவே என்ன பண்ணும், அந்த ஆன்சரை எழுதும். ரைட்டா? அந்த கைடை படிக்காதவங்க கண்டிப்பா அந்த கைடை படிச்சிருங்க. ரைட்? அந்த 20 மார்க் மீடியம் சொன்னல, பிரித்து எழுது 50 அடுத்தது எதிர்மறை வாக்கியமாக எழுது. மதியம் கடுமையாக மழை பெய்தது. எதிர்மறை வாக்கியம் என்னது, கடுமையாக மழை பெய்யவில்லை அப்படின்னு எழுதுனா கூட 6 மார்க் கொடுத்துருவாங்க. அது கரெக்டான்னு கேட்டா கூட கரெக்ட் தான், எதிர்மறை வாக்கியமா மாத்தி எழுதணும். அடுத்தது பிழை நீக்கி எழுது. ரைட்டா? இந்த மாதிரி ஒரு 20 மார்க் நம்மளுக்கு கேட்கிறாங்க. அப்ப அதை மீடியத்துல தான் வச்சிருக்கேன். அப்ப நம்ம ப்ரிப்பேரே பண்ணாம ஒரு புரிதலை அடிப்படையா வைத்துக்கொண்டே என்ன பண்ணிடலாம், நான் இங்க கொடுத்திருக்கேன் இந்த 4 தலைப்பையும் நம்மளால எழுத முடியும். ஃபர்ஸ்ட் இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். இது என்னது, இங்கிலீஷ்ல ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், ஆங்கில மாணவர்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். அடுத்து சுருக்கி வரைதல். சுருக்கி வரைதல் என்னது, ப்ரொசைஸ் ரைட்டிங். ரைட்டா? அங்க இருக்கிற கண்டென்ட்டை 1ல 3 பகுதி, 3ல ஒரு பகுதியா நீங்க மாத்திட்டா என்ன பண்ணலாம், வேலை முடிஞ்சிச்சு. அடுத்து என்னது, சுருக்க குறிப்பில இருந்து நீட்டமா எழுது. இது என்ன, ஸ்டோரி ரைட்டிங் மாதிரி தான்ப்பா. ஒரு 10 வார்த்தை கொடுத்துருக்க போறாங்க. அந்த 10 வார்த்தையில இருந்து என்ன பண்ண போறீங்க,
அந்த 10 வார்த்தையை கோர்த்து நீங்களா ஒரு கதை எழுத போறீங்க. கண்டிப்பா இது எதுல இருந்து வரப்போகுது? தமிழ் தலைப்புலையோ இல்ல வரலாற்று தலைப்புலையோ தான் இந்த கேள்விகள் கேட்கப்பட போறாங்க. அப்ப தமிழ் தலைப்பும் வரலாற்று தலைப்பும் நமக்கு தான் ஆல்ரெடி நம்ம பிரிலிம்ஸ்ல படிச்சிருக்கோமே. அப்ப ஸ்டோரி எழுதுறதுல ஒரு இஷ்யூமே கிடையாது. அப்புறம் மொழிபெயர்த்தல், ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு தான் மொழிபெயர்க்க போறோம். ஆங்கில ஒரு வாட்டி படிச்சா அது என்ன சொல்றாங்கிற அளவுக்கு தான் கொடுப்பாங்க. ஏன்னா இது என்னதான் 10th லெவல் ஸ்டாண்டர்ட் தான், ரைட்? அப்ப இந்த 4 தலைப்புக்குமே நம்மளுக்கு என்ன தேவையில்லை? நோட்ஸ் தேவையில்லை, மெட்டீரியல்ஸ் தேவையில்லை. அப்படிங்கிறது தான் என்னது இதுல இருக்கிற பியூட்டியே. அந்த வாக்கியத்தை அமைத்து எழுதுறது, பிழை நீக்கி எழுதுறது கூட இலக்கணம் ஒரு அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். தமிழ் படித்த மாணவர்களுக்கு தெரியும், ஆங்கில மாணவர்களுக்கு அந்த இலக்கணம் படிச்சுதான் எழுதுற மாதிரி இருக்கும். அப்ப நம்ம இப்ப கொடுத்திருக்க 4 தலைப்பும் என்ன தலைப்பு அப்படின்னா, புரிதலை வைத்துக்கொண்டு, அடுத்தது அதுல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, அந்த ஸ்ட்ரக்சரை மட்டுமே வைத்துக்கொண்டு நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த பாடத்தலைப்புகளை நம்ம எழுதிடலாம். அப்ப 40க்கு 40 வாங்கிட்டீங்களா? வெல் அண்ட் குட். இந்த ஈஸியான தலைப்புல உங்களால 40 மார்க் வாங்கிட்டீங்க. நீங்க என்ன பண்ணிட்டோம், கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. பேப்பர் 2ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு முனிசிபல் கமிஷனர் ஆயிட்டு போயிட்டே இருக்கலாம், ரைட்டா? சரி, பரவாயில்ல. எனக்கு இந்த 40 மார்க்ல இருந்து ஒரு 30 மார்க் நான் தேத்திடுவேன் சார், ஒரு 20 மார்க் தேத்திடுவேன் சார் அப்படின்னா, மிச்சம் இருக்கிற 60 மார்க்ல இருந்து நம்ம 20 மார்க் தான் எடுக்கணும். அதனால பயப்படாம நீங்க என்ன பண்ணலாம், இந்த தேர்வை நீங்க எதிர்கொள்ளலாம். இந்த தேர்வை பற்றிய பயத்தை இன்றையோட நீங்க என்ன பண்ணிடணும், நீங்க விட்டுறணும். இப்ப இந்த வாரம் முழுக்க என்ன டெஸ்ட் தான் நடக்க போகுது? இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர்ல இந்த 4 தலைப்பு இருக்குல்ல, இந்த 4 தலைப்புல இருந்து நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கேள்விகள் கொடுக்கப்படும். ஒரு நாளைக்கு 3 கேள்வி. ஏன்னா என்னது, நம்ம டெய்லி டெஸ்ட் சீரீஸ்ல 3 கேள்விகள் எழுதுறோம். அதே மாதிரி இதுலயும் என்னதான் பண்ண போறோம், 3 கேள்விகளை தான் நம்ம எழுத போறோம், ரைட்டா? அதோட தொடர்ந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, யூனிட் 4 and 5 கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். ஏன்னா இதுல நீங்க புதுசா படிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அதுல என்ன இருக்கோ அதை மட்டும் தான் என்ன பண்ண போறீங்க, எவால்வேட் பண்ண போறீங்க. அப்ப 4 நாள் கிளாஸ்ல நம்ம என்ன அடிஷனலும் பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட யூனிட் 4 and யூனிட் 5 நம்ம கவர் பண்ணி முடிச்சிடலாம், ரைட்டா? இதுதான் நம்ம இந்த வாரத்துல எடுத்துக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். அப்ப ரிவைஸ்டு ஸ்கீம்ஸ்க்குள்ள இந்த எக்ஸாம்ல இந்த 40 மார்க் எப்படி ஈஸியா எடுக்கலாம் அப்படின்னு சொல்றோம். அப்ப 7 reason to chooses, எதனால நீங்க எங்களை தேர்ந்தெடுக்கணும், உங்களை 200 மதிப்பெண்களுக்கு மேல வாங்க வைப்பது என்னது நம்மளோட நோக்கம். நம்ம கட் ஆஃப் என்ன ப்ரெடிக்ட் பண்ணிருக்கோம், நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு 145 to 155 இருந்தா நமக்கு இந்த பதவி கிடைக்கும் அப்படின்னு பார்த்திருக்கோம், ரைட்டா? நம்ம என்ன பண்ணிருக்கோம், டிஎன்பிஎஸ்சி எப்படி கேட்பாங்களோ அதே மாதிரிதான் நம்மளோட கேள்விகள் இருக்கும். கேள்விகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் தனி வீடியோ கொடுத்துருக்கேன். டெஸ்ட் ஷெட்யூல் வந்து எவ்வளவு சயின்டிபிக்கா பண்ண முடியுமோ அவ்வளவு சயின்டிபிக்கா உங்களுக்கு இந்த டெஸ்ட் ஷெட்யூல கொடுத்துருக்கோம். இந்த இதுல நாங்க ஒரு கான்செப்ட் எடுத்திருக்கோம்ல, 100 மார்க்ல 40 மார்க் எடுத்தா பாஸ். அப்ப 40 மார்க்குமே ஒரு அடிப்படை புரிதலை வைத்துக்கொண்டே எழுதுற அளவுக்கு என்ன பண்ணிருக்காங்க, டிஎன்பிஎஸ்சி இந்த சிலபஸா வடிவமைச்சிருக்காங்க. மாணவர்களை கட்டாயப்படுத்தணுமோ இல்ல அவங்கள சிரமப்படுத்தணுமோ அப்படிங்கிற ஒரு துளி எண்ணமும் யாருக்கு கிடையாது, டிஎன்பிஎஸ்சிக்கு இல்லை என்பதை இங்க புரிய வைக்கணும். நம்ம இந்த 40 மார்க்ல இருந்து மேக்சிமம் என்ன பண்றோம், 35 மார்க் நான் எடுக்கணும் சார். அதுதான் 35 மார்க் எடுக்கிறதுக்கு வழி இருக்கா, அது எளிமைதானா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும் அது எளிமைதான்ட்டு. முதல்ல பொருள் உணர் திறன் கேள்வி. இது ஆல்ரெடி 2022 மாடல் கொஸ்டின் பேப்பர்ல கேட்கப்பட்ட கேள்விதான், ரைட்டா? இதுல என்ன கொடுப்பாங்க இல்ல என்ன நம்மளை செய்ய சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு பத்தியை கொடுத்துருவாங்க. தமிழ் சம்பந்தப்பட்டோ வரலாற்றை சம்பந்தப்பட்ட கேள்விகளை தான் நம்மளை கேட்பாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்ப இதுல என்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க, பாடத்திட்டத்தின் அடிப்படையில நமக்கு கேட்கப்பட்ட கேள்வி இந்த கேள்வி, ரைட்டா? இந்த கேள்விகளை நீங்க ஒரு வாட்டி மேலே இருந்து கீழே வரைக்கும் படிக்கணும், ரைட்டா? இது ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ரைட்டா? அந்த பேராகிராஃபை படிச்சுட்டு கீழே ஒரு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். இந்த கேள்விகளுக்கு நீங்க பதில் எழுதணும், ரைட்டா? கேள்விகளுக்கு பதில் எழுதணும். இது எல்லாத்தையுமே சேர்த்து என்னதுதான் 10 மார்க் தான். அப்ப ஒரு கேள்விக்கு எத்தனை மார்க்கு, 2 மார்க், ரைட்டா? அப்ப 2 மார்க் கேள்விலாம் நீங்க எத்தனை லைன் மேக்சிமம் எழுதுவீங்க, ஒரு 4 to 5 லைன் எழுதுவீங்க, ரைட்டா? அவ்வளவுதான்ப்பா. மெயின்ஸ்ல நம்ம பக்கமா படிச்சுக்கிட்டு இருக்கோம், ரைட்டா? எவ்வளவு அறிவோட நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். நமக்கு இந்த கேள்வி என்பது மிகவும் சுலபம். அந்த நம்பிக்கையை முதல்ல வளர்ப்பதுதான் என்னது இந்த வீடியோவோட நோக்கம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம், அடுத்த ஒரு 10 மார்க்கை எப்படி நம்ம எடுக்க முடியும் அப்படின்ட்டு. ஏன்னா மொத்தம் 40 மார்க்னு சொல்லியிருக்கோம். ஒரு 10 மார்க் கேள்வி பார்த்துட்டோம். ஒரு 10 மார்க் கேள்வியில ஒரு பேராகிராஃப் கொடுப்பாங்க. பேராகிராஃப் கீழே ஒரு 5 கேள்விகளோ 6 கேள்விகளோ இருக்கும். இப்ப நம்மளுக்கு மாதிரி வினாத்தாள்ல எவ்வளவு கேட்டிருக்காங்க அப்படின்னா 5 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அப்ப 5 × 2 10 மார்க் முடிஞ்சிச்சு. அடுத்து சுருக்கி வரைதல்.
இந்த சுருக்கி வரைதலும் நம்மளுக்கு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பழக்கப்பட்டதுதான். அப்ப சுருக்கி வரைதல்ல ஒரு பேராகிராஃப் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்க எதையுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போக தேவையில்ல. அங்க இருக்கிற அதே பேராகிராஃப் மாதிரியே இருக்கிறத படிக்க போறீங்க. அதை சுருக்கி நீங்க எழுதுனா போதும். நம்மளோட டெஸ்ட் பேக்கேஜ்ங்கிறது ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸா எல்லாரும் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கறதுல கொடுத்துருக்கோம். பூஸ்டர் பேக்கேஜ்ல மெட்டீரியல்ஸோட சேர்த்து வரும். நம்மளோட பிரீமியம் கிளாஸஸ்ல வீடியோ கிளாஸோட சேர்த்து வரும். ரைட்டா, நம்மளோட டெஸ்டிமோனியல்ஸ், மாணவர்களோட கருத்து எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல்ஸ்ல கொடுத்துருக்கோம். ரைட்டா, நீங்க தாராளமா என்ன பண்ணலாம், நம்மளோட பேக்கேஜ்ல ஜாயின் பண்ணி நீங்க சக்சஸ் நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கலாம். அடுத்து சுருக்க குறிப்பிலிருந்து விரிவாக்கி எழுதணும். ரைட்டா, இதுக்கும் நீங்க எதுவுமே படிச்சுட்டு போகணும்னு தேவையில்ல. எக்ஸாம் ஹால்ல ஒரு 10 வார்த்தைகள் உங்க கையில கொடுத்துருவாங்க. அந்த 10 வார்த்தைகளை உங்க கையில வச்சுக்கிட்டு நீங்க ஆன்சர் எழுத வேண்டியதான். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, பொங்கல், தை மாதம், போகி பண்டிகை, திருநாள், கதிரானவுக்கு நன்றி, ஏறுதழுவுதல், காணும் பொங்கல், உறவுகள், சுற்றுலா. ரைட், இந்த வார்த்தைகள் எல்லாம் வச்சு ஒரு பேராகிராஃப் எழுதினாலே இந்த எக்ஸ்பிளனேஷன் பார்ட் முடிஞ்சிச்சு. ரைட்டா, இது நம்மளுக்கு கண்டிப்பா எளிமையா தான் இருக்கும். அடுத்தும் என்னதான், நம்ம மேக்சிமம் படிக்காமையே நம்மளோட அடிப்படை புரிதலை வைத்துக்கொண்டு இந்த ஆங்கிலம் டு தமிழ் டிரான்ஸ்லேஷனையும் பண்ண முடியும். இதுல என்ன கேட்டிருக்காங்க, மேக்சிமம் இதுல ஹிஸ்டரி சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை தான் இதுல யூஸ் பண்ணுவாங்க. வரலாற்று சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை தான் இருக்கும். வரலாறு நம்ம ஆல்ரெடி தெளிவா படிச்சிருக்கோம் நம்மளோட யூனிட் டெஸ்ட்லயே. அப்ப ஒரு வாட்டி படிங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ எழுதுங்க. நம்மளோட நோக்கம் என்ன சொல்லிட்டா, முதல் 3 கேள்விகளை நான் மேக்சிமம் 10 எடுக்கணும், 8, 9 எடுத்தா எனக்கு ரொம்ப சேஃப். நம்ம இந்த டிரான்ஸ்லேஷன் பார்ட்ல மட்டும் என்ன சொல்றோம், ஒரு 5 மார்க்னு சொல்றோம். ஏன்னா உங்களை 8 எடுக்க சொல்லி நிர்பந்திக்க கூடாது அப்படின்ட்டு. அப்ப நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. ரைட்டா, இந்த கேள்விகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டாச்சு. நீங்க இன்னைக்கே என்ன பண்ணலாம், நீங்க இந்த கேள்விகளை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க எழுதுறதுக்கு பழகலாம். நம்மளோட டெஸ்ட் பேட்சோட என்ன சொல்லியிருக்கோம், சயின்டிபிக் அப்ரோச் சொல்லியிருக்கோம். அந்த சயின்டிபிக் அப்ரோச் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒன் ஆஃப் த ஃபைன் எக்ஸாம்பிள் தான் என்னது இங்க நம்ம கொடுத்திருக்கக்கூடியது. ரைட்டா, இதுல என்ன பண்ணிருக்கோம், ஃபர்ஸ்ட் நாள் நீங்க சமூக பிரச்சனைகள் எல்லாத்தையும் பார்த்துறீங்க, அடுத்த நாள் நீங்க பொருளாதார பிரச்சனைகளை எல்லாத்தையும் பார்த்துறீங்க, அடுத்த நாள் யூனிட் 4 and 5ல இருக்கக்கூடிய தலைப்புகளை அப்படியே நீங்க கவர் பண்ணிக்கிட்டே வரீங்க. ரைட்டா, திருப்பி என்ன பண்றோம், சமூக பிரச்சனைய ஒரு நாள் பாத்துறீங்க, பொருளாதார பிரச்சனைய ஒரு நாள் பாத்துறீங்க. அப்ப half of the சிலபஸ் முடிஞ்சிச்சு. யூனிட் 3ல half of the சிலபஸ் முடிஞ்சிருச்சு. இதை மீறி கேள்விகள் மேக்சிமம் கேட்க போறதே கிடையாது. ரைட்டா, இந்த தலைப்பை மட்டும் நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த தலைப்புல இருந்து வரக்கூடிய பாதி கேள்விகள் இதற்கு மேல கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப எண்ட் ஆஃப் த டே நீங்க என்ன ஒண்ணு பண்ணிடுறீங்க, இது ஃபுல்லு ரிவிஷன் ஒண்ணு பண்ணிடுறீங்க. நம்ம ரிவிஷனுக்கு தனியா என்னது 4 இது வச்சிருக்கோம், ரிவிஷன் டெஸ்ட் வச்சிருக்கோம், மார்க் டெஸ்ட் வச்சிருக்கோம். அது ஒரு சைட்ல ஒரு 10 டெஸ்ட் பார்த்து நீங்க ரிவிஷன் பண்ணிடுவீங்க. அப்ப படிக்கிற ஒரு தலைப்பை அன்னைக்கே நீங்க பரிசு எழுதி பாத்துற போறீங்க. அடுத்தது இந்த ரிவிஷன்லயும் உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ண போகுது. அப்ப எத்தனை வாட்டி ரிவிஷன் பண்ணிருப்பீங்க அப்படின்னா மினிமம் 20 டைம்ஸ் நீங்க ரிவிஷன் பண்ணிருப்பீங்க. அப்ப 5000 நபர்களை கண்டிப்பா நீங்க என்ன இருப்பீங்க, நீங்க ஒரு மாணவனா இருப்பீங்க. மாணவனா இல்ல அதிகாரியா இருப்பீங்க அந்த 5000 நபர்கள். ஓகேவா, விஷ் யூ ஆல் த பெஸ்ட். இந்த பிடிஎஃப் எங்க அவைலபிளா இருக்கு அப்படின்னா டெலிகிராம்ல அவைலபிளா இருக்கு. நீங்க டெலிகிராம்ல ஜாயின் பண்ணி இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.